மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சோமாக இருக்கிறீர்களா? ஓ, நீங்க சோமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சோமாக இருக்கிறேன். என்ன நீங்க வடிவா எல்லாம் படிக்கிட்டு வந்திருக்கிறீங்க? தலைமையெல்லாம் நல்லா இருக்குது, பிள்ளைங்க கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, அச்சா ஷோர்ட்ஸ் ஸ்கர்ட் இல்லாம போட்டிருக்கிறீங்க. உங்களுக்காக வந்திருக்கிறாவாம். சரியோ, யார் இது? பொம்மை. என்ன பிள்ளைகள், இந்த பொம்மையை நீங்கள் வீட்டை ஈஸியா செய்யலாம். உங்களுக்கு ஸ்ரீவித்யா மிஸ், திருமதி ஸ்ரீவித்யா ஸ்ரீரங்கநாதன் மிஸ் எங்களுக்கு இந்த பாட்டும் இந்த பொம்மையும் உங்களுக்காக எப்படி செய்ய வேணும்னு சொல்லி தந்தவா. ஒரு ஆங்கர் ஏதாவது எடுத்துட்டு அதுக்கு மேல கலர் பேப்பர் ஒட்டிட்டு நீங்கள் கண் மூக்கு வாய் உங்க அம்மாவே கீறி வெட்டி வைக்கலாம், இல்லாட்டி டீச்சர்ஸ் வெட்டி தரலாம், அதை ஒட்டலாம். பிள்ளைகள் இந்த பகுதி கீழ் பகுதி இருக்குதானே, இதுல ஒரு பகுதியை நீங்க வெட்டி விட்டுட்டு இந்த கையை நீங்க அதுக்குள்ள கொண்டு போயிடலாம். சரி, அப்படிதான் எல்லா பொம்மைகளும் செய்யப்பட்டிருக்கு. வடிவா இருக்குதா? ஓ, எங்களை ஸ்கூல்ல இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள், ஜூபிட்டர் முன்பள்ளியில இருக்கிற சின்ன சின்ன குட்டி வாண்டுகள் எல்லாமே செய்து வச்சிருக்கிறேன். சரி, எப்படி ஒவ்வொரு பொம்மையில் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அழகா இருக்குதா நீ பார்க்க? ஓ, நீங்க விளையாடவும் ஈஸியா இருக்கும். பொம்மை உங்களுக்கு விருப்பம் தானே? நல்லது. சரி, இந்த டீச்சர் ஒரு பாட்டுன்னு சொல்லி தரப்பாரு. அந்த டீச்சர் சொல்லி தந்த பாட்டு ஸ்ரீவித்யா மிஸ் சொல்லி தந்த பாட்டு தான் டீச்சர் உங்களுக்கு சொல்லி தரப்பாரு. நல்ல ஒரு பாட்டு. சரியோ? கைகள் உண்டு கால்கள் உண்டு தட்டி பாருங்கள், கைகள் உண்டு கால்கள் உண்டு தட்டி பாருங்கள், உம்மை போல கண்கள் இரண்டு என்னை பாருங்கள், உம்மை போல கண்கள் இரண்டு என்னை பாருங்கள். ஆசையா இருக்குல்ல பிள்ளைகள் இப்படி பார்த்து பாட? ஓ, நீங்களும் அதை செய்ய வேணும்னா நீங்களும் ஆங்கர் பட்டி எடுங்கோ. சரியோ? அதுக்கு கலர் பேப்பர் ஒன்று ஒட்டுங்கோ, இல்லாட்டி வெள்ளை பேப்பர் ஏதாவது ஒட்டுங்கோ. ஒட்டிட்டு நீங்க வடிவான ஒரு கண்ணுக்கு இருங்கோ, ஒரு மூக்குக்கு இருங்கோ, ஒரு வாய்க்கு இருங்கோ, ஒரு சட்டை ஒன்று போடுங்க. இவர் ஷார்ட்ஸ் போட்டு இருக்கிறார். சரியோ? என்ன பிள்ளைகள், இல்ல பேப்பர் சாலையெல்லாம் ஒட்டி இருக்கிறேன். இவா துணியால செய்திருக்கிறா. நல்ல வடிவா இருக்குது இல்ல பிள்ளைகள்? என்ன? ஓகே, ஜீவா எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறா ப்ளீட் பண்ணி. என்ன அழகா இருக்குது. சரிய பிள்ளைகள், நீங்களும் அப்படி ஈஸியாவே செய்யலாம். பார்க்கவே ஆசையா இருக்குது, பாடைக்கையும் ஆசையா இருக்கு. திருப்பி பாடுவோமா? கைகள் உண்டு கால்கள் உண்டு தட்டி பாருங்கள், கைகள் உண்டு கால்கள் உண்டு தட்டி பாருங்கள், உம்மை போல கண்கள் இரண்டு என்னை பாருங்கள், உம்மை போல கண்கள் இரண்டு என்னை பாருங்கள். சரிய பிள்ளைகள், அடுத்தது பாப்போமா? சின்ன வண்ண மூக்கிருக்கு மணந்து பாருங்கள், சின்ன வண்ண மூக்கிருக்கு மணந்து பாருங்கள், சின்ன வண்ண வாயிருக்கு பேசி பாருங்கள், சின்ன வண்ண வாயிருக்கு பேசி பாருங்கள். சரி, இப்ப இவ்வளோத்தையும் டீச்சர் சொல்லித்தாரன், பாடுங்க. கைகள் உண்டு கால்கள் உண்டு தட்டி பாருங்கள், உம்மை போல கண்கள் இரண்டு என்னை பாருங்கள், சின்ன வண்ண மூக்கிருக்கு மணந்து பாருங்கள், சின்ன வண்ண வாயிருக்கு
பேசி பாருங்கள். அழகு வண்ண காதிருக்கு கேட்டு பாருங்கள். அழகு வண்ண காதிருக்கு கேட்டு பாருங்கள். தலையும் உண்டு காலும் உண்டு ஆட்டி பாருங்கள். தலையும் உண்டு காலும் உண்டு ஆட்டி பாருங்கள். ஆடி பாடி மகிழ்ந்திடலாம் ஓடி வாருங்கள். ஆடி ஆடி பாடி மகிழ்ந்திடலாம் ஓடி வாருங்கள். நீங்கள் ஓடி வாருங்கள். கட்டிக்கார பிள்ளை சரியோ? இப்ப நாங்கள் எல்லா இந்த பொம்மை முறைக்கு அடுத்து பார்ப்போமே. அழகா இருக்கா? அழகா இருக்கு. வடிவான தொப்பி எல்லாம் போட்டிருக்கிறாரு, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாருன்னு அச்சாவா இருக்குது. இவன் இந்த தொப்பி நல்ல வடிவான தொப்பி போட்டிருக்கிறார். கை காலெல்லாம் நல்ல நீளமா இருக்கு. என்ன பிள்ளைகள் நீ என்ன வடிவான பொம்பளை பிள்ளைன்னு பாருங்க பிள்ளைகள். இந்த அம்மா அப்படி 2 ஓட்டையெல்லாம் போட்டு செய்ய வச்சிருக்கிறா. நாங்கள் இதில் விரலையும் வச்சு செய்யலாம். பின்னால் என்ன செய்யலாம்? கையையும் விட்டு செய்யலாம். அழகா இருக்குதா? உங்களை போல சின்ன பிள்ளை தான் இருந்து செய்தவர். அவ இந்த அம்மா உதவி செய்தவா, அவ செய்தவர். இதுவும் நல்ல வடிவான ஒரு பொம்மை. பார்த்தீங்களா? அதை முக்கோணம் அடுத்து செய்திருக்கணும். முக்கோணி ஷேப்ல செய்திருக்கணும். நல்ல வடிவா இருக்குங்க. பார்த்தீங்களா பிள்ளைகளா? அந்த தொப்பியா தேசிக்கா கோதெடுத்து தொப்பியா போட்டிருக்கிறான். நல்ல அழகா இருக்கிறது. வெரி குட். அடுத்தது இவா நல்ல வட்டமா செய்திருக்கிறா. தொப்பி விழுந்து போச்சு. ஓகே. என்ன பிள்ளைகள் அழகா இருக்குல்ல? நீங்களும் இதே மாதிரி வீட்டை செய்து மகிழ்ந்து பாடலாம். இந்த பாடைக்க சந்தோஷமாம இருக்கும். ஒரு கையில வச்சு கொண்டு இப்படி ஆட்டி ஆட்டி பாடைக்க என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். என்ன பிள்ளைகள் என்று நாங்கள் நல்ல ஒரு பாட்டை படித்தோம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.